எல்லாம் சொல்ல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றைக்கும் உள்ளது. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் கிருபை இன்றைக்கும் உள்ளது. சத்தியத்தையும் அறிவீர்கள். தேவனுடைய வார்த்தையை அறிந்தாலே போதும், தேவனுடைய வார்த்தையை நீ புரிந்து கொண்டாலே போதும். அந்த வார்த்தையே உன் வாழ்க்கைக்கு சுகத்தை கொண்டு வந்துடும். அந்த வார்த்தையே உன் வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. அததான் இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் ஒருவன் 10 நாள் பாஸ்டிங், 20 நாள் பாஸ்டிங், 30 நாள் பாஸ்டிங் அப்படி இருந்தேன்னா உன் சரீரம் தான் பாதிக்கப்படுமே தவிர ஒருபோதும் விடுதலை அடைய மாட்டீர்கள். நீ உபவாசம் இருந்தா விடுதலை ஆயிருவ, நீ பட்னி கடந்து ஜெபம் பண்ணா விடுதலை ஆயிருவ, நீ முழங்கால்ல இருந்து ஜெபம் பண்ணா விடுதலை ஆயிருவன்னு பைபிள்ல வசனத்தை எடுத்துருங்க பாப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அப்ப நீ சத்தியத்தை அறிந்து புரிந்து உபவாசம் இருந்தேன்னா அது உனக்கு ஆசீர்வாதம். நீ சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் நீ மணிக்கணக்கா ஜெபித்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. அதுதான் இயேசு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏன்னா இயேசுவே சத்தியமா இருக்கிறார். கைதட்டோ, இயேசுவே சத்தியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உண்மையா இருக்கிறது. உண்மையை கண்டுபிடிச்சிட்டா பொய்ய உடைச்சிடலாம். சொல்லுங்க, உண்மையை கண்டுபிடிச்சா பொய்ய உடைச்சிடலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உட்கார்ந்த இடத்துல நீங்க ஹீலிங் நடக்கும். நீங்க செய்தியை கேட்கும் போது கூட அற்புதம் நடக்கும். அன்னைக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினாராம். ஏன்னா சத்தியத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல பிதா இயேசுவை டாப்ல வச்சிருக்கிறாரு. அந்த இயேசு வார்த்தையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுல அசால்ட்டா இருக்காதீங்க. இது புரிஞ்சாதான் உங்களுடைய துதியும் ஆசீர்வதிக்கப்படும், உங்க ஆராதனை ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய ஜெபம் பரலோகத்தின் கதவை தட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28 எடுத்து வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியத்தை அழிக்கிறதுக்காக வரலையா, ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அல்லேலூயா. இயேசு தன்னுடைய ஜீவனை, தம்முடைய ரத்தத்தை, இரத்தமாகிய ஜீவனை இந்த பூமியில் உள்ள மனிதனை மீட்பதற்காக அவர் தம்முடைய முழு ரத்தத்தையும் சிந்தினாராம். எதுக்காக? ஊழியத்தை கொல்லுவதற்காக அல்ல, ஊழியத்தை அழிப்பதற்காக அல்ல, ஆசீர்வாதத்தை அழிப்பதற்காக அல்ல, உனக்கு சாபத்தை கொடுப்பதற்காக அல்ல, உனக்கு வியாதியை கொடுப்பதற்காக அல்ல, தரித்திரத்தை கொடுப்பதற்காக அல்ல. ஒரு மனிதன் வேதாகமத்தை படிக்க படிக்க ஒரு காரியத்தை மண்டைக்குள்ள ஏத்தணும் தெரியுமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். கைத்தட்டோ, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்பை ஒருத்தன் புரிஞ்சுக்கலன்னா ஆசீர்வதிக்கப்படவே மாட்டான். இந்த கையில வச்சிருக்கிற வேதாகமம் அன்பின் புத்தகம். தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாம பைபிளை படிக்கும் பொழுது தேவன் அன்பா இல்லைன்னா இந்த உட்கார்ந்த இடத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையை நோண்டி பார்த்து ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுப்பாரானால் ஒரு ஆள் இதுல உயிரோட இருக்க முடியாது. நாம் உயிரோடு இருப்பதற்கான காரணம் என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். கைதட்டோ, என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அந்த வேதாகமம் சொல்லுது பாருங்க, அவர் ஊழியத்தை கொல்லுவதற்காக வரவில்லை,
ஊழியம் செய்யவும் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை என்ன செஞ்சாராம்? கொடுக்கவும் வந்தார். ஜீவன் என்னது? ரத்தத்தையே உங்களுக்கு சிந்தினார். அப்ப இதுவே உங்களுடைய சிந்தைக்குள்ள போன என்னன்னா, ஏன் எனக்கு வியாதியை கொடுக்கவோ, வறுமையை கொடுக்கவோ, எனக்கு கஷ்டத்தை கொடுக்கவோ, எனக்கு வருமானத்தை திருடவோ ஆண்டவர் வரலைன்னு சொல்றாரு. என் பிதா இயேசுவை அதுக்காக அனுப்பலன்னு சொல்றாரு. ஐயா, உன்னை மீட்கிறதுக்கு நீ எந்த பிரச்சனையில இருக்க? எந்த ப்ராப்ளத்துல இருக்கிற? பண பிரச்சனையில இருக்கியா? வியாதியில இருக்கியா? சமாதானம் இல்லாம இருக்கியா? சந்தோஷம் இல்லாம இருக்கியா? அந்த பிரச்சனையில இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் நம்முடைய ஒரே குமாரனை பிதாவாகிய தேவன் சிலுவையில முழு ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுக்க வந்தாராம். இத வச்சே நீங்க ஏசப்பாட்ட சரணாயிரணும். நீங்க தானே சொன்னீங்க, என்ன அழிக்க வரல இல்ல, என்ன கொல்ல வரல இல்ல, என்ன ஆசீர்வதிக்க தானே வந்தீங்க, அதுக்காக தானே ரத்தத்தை சிந்தினீங்க. அப்ப அந்த ரத்தத்துக்குள்ள என்ன மீட்கிற வல்லமை தான் இருக்க தவிர என்ன அழிக்கிற வல்லமை கிடையாது. கை தட்டுவோம். அழிக்கிற வல்லமை கிடையாது. அல்லேலூயா. அந்த ரத்தத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மீட்பின் ரத்தம். நீங்க டெய்லி காலையில எந்திரிச்சோன்னா சொல்லுங்க, எந்திரிச்சோன்னா இயேசுவின் ரத்தம் எனக்கு மீட்பின் ரத்தம். அப்படின்னாதான் அவர் நல்லவருங்கிறது புரிஞ்சு கொள்வீங்க. இப்படி சோதிக்காரு, இப்படி சோதிக்காரு, இதுக்கு சோதனைக்கு காரணமே உங்க வாய் தான். ஆனா வேதாகமம் அப்படி சொல்ல, அவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவன் சுய இச்சையினால் என்ன செய்யறானா? சோதிக்கப்படுகிறான். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏன்னா இந்த அவர் உயிரை கொடுத்ததே உனக்கு நோயை கொடுக்கவோ, சாபத்தை கொடுக்கவோ, உன் குடும்பத்துல சமாதானம் இல்லாம ஆக்குறதுக்கு கிடையாதான். வேணா இந்த வசனத்தை திரும்ப 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 அதை படிச்சு பாருங்க. ஏசப்பா அந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை நீ அந்த சத்தியம் புரிஞ்சாதான் நீ ஆசீர்வாதத்துக்குள்ள உள்ள போக முடியும். எத்தனையோ வருஷ காலத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, அந்த அதுல இருந்துதான் ரத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். ஜீசஸ் கிரைஸ்ட் சிகப்பு அங்கி போட்டு தச்சுரமா வந்து நின்னுட்டு தன்னுடைய விரலை நீட்டி சொன்னாராம், என் ரத்தத்தை நீ மகிமைப்படுத்தின, என் ரத்தத்தை நீ புரிஞ்சு கொண்டுட்ட, என் ரத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா இவ்வளவு ஆசீர்வாதத்தை தருவேன்னு ஒரு பெரிய தோட்டத்தையே காட்டினாராம். அப்ப அவங்க இருக்கும்போது நிலைமை, அந்த தரிசனம் காணும்போது நிலையன்னா ஒரு பிளாக் கல்ல வச்சு ஒரு ஓடு போட்ட வீடு தான். ஒரு ஓடு போட்ட வீடு தான், பிளாக் கல்லு தான். அதுல ஒரு சின்ன ஒரு குறுக்க ஒரு பிளாக் கல்ல வச்சு ஒரு பாத்ரூமை வச்சு ஒரு சின்ன பிளேட்டை வச்சுதான் அந்த மாதிரிதான் அந்த வீடு இருந்துச்சு. அந்த காலத்துலதான் ஆண்டவர் காட்டினாரு, என் ரத்தத்தை மகிமைப்படுத்தி பாரு, என் ரத்தம். அது அப்பதான் ஆண்டவர் குடம் குடமா ரத்தத்தை தலைவலியா ஊத்துறாராம். என் ரத்தத்துக்குள்ள மூடிரு, உன்னை பிசாசு ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளவுதான் வெள்ளம் வரட்டுமே, அவனால மோக்கம் கூட பிடிக்க முடியாது. அதுல இருந்துதான் அவங்க ரத்தத்தை எல்லாம் மகிமைப்படுத்தினாங்க. நம்மளும் சபையில ரத்தத்தை அதிக முக்கியத்துவப்படுத்தணும். இன்னும் வரை கர்த்தர் பாதுகாத்து கொண்டுதான் வர்றாரு. ஏன்னா அந்த ரத்தம் கொல்லுகிற ரத்தம் இல்ல, ஆசீர்வாதத்தை திருடுகிற ரத்தம் இல்ல. தன் ஜீவனை எதுக்கு கொடுத்தாராம்? மீட்க வேண்டும். உனக்கு கடன் பிரச்சனை இருந்தோ, வியாதியில இருந்தோ, வறுமையில இருந்தோ உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்காகத்தான் இயேசு தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாராம். எவ்வளவு நல்ல தெய்வம். கை தட்டுவோம். நல்ல தெய்வம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருக்கு ஒரு பேர் அதுல யோவான் 10:10 இருக்கு பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி இந்த வேலை வேறொன்றுக்கும் வரான். அப்போ உங்க வாழ்க்கையில சமாதானம் திருடப்பட்டிருக்கு, உங்க வாழ்க்கையில அற்புதம் திருடப்பட்டிருக்கு, உங்க வாழ்க்கையில சுகம் திருடப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு தேவன் பொறுப்பாளி கிடையாது. அத முதல்ல நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் சாத்தான குறி வைப்பீங்க. ஓஹோ, அப்ப மேல்படியான் தான் என்னுடைய ஆசீர்வாதத்தை திருடி இருக்கான், இப்ப நான் அவனை தான் குறி வச்சு தாக்க போறேன். அந்த திருடுற வேலை வேசு சொல்லிட்டாரு, ஏன் வேலையே கிடையாதப்பா, இது அவன் டியூட்டி. அவன் திருடுவான், திடீர்னு நோயை கொடுத்து உன்னை கொல்லுவான்,
ஆக்சிடென்ட்ல உன்னை கொல்லுவான். நீ சாயந்தரம் ஒரு 6 மணிக்கான டீ கடைக்கு டீ குடிக்கிறதுக்காக போன, கடைசி டீயை கூட குடிக்கல. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட், அவன் எலக்ட்ரிஷியன் வேலை பாப்பாப்ல, சிப்கார்டா ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு கம்பெனி, 40,000 50,000 சம்பளம் வாங்குறான். கணவன் மனைவி உள்ள சில 1 மாத காலமாக ஒரு பிரச்சனையா. ஆனா அவன் இந்து சகோதரர் தான். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, கணவன் மனைவி பிரச்சனையில மன விரத்தியில 1 மாதமா பேசாம கொள்ளாம இருந்தானா. நேரா போய் ரயில்வே ட்ரெயின் வர்ற நேரத்துல தண்டவாளத்துல படுத்து ஸ்பாட்ல ஆளுங்க இறந்து 1 வாரம் ஆச்சு அப்படின்னு அவர் என்ன டீ உனக்கு கேள்விப்பட்டியா? அப்படி இல்ல, கேள்விப்படலையே, போன வாரம் பேப்பர்ல எல்லாம் போட்டிருந்தாங்களா. நான் அவனுக்கெல்லாம் சுவிசேஷம் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, இந்துவா இருந்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டா அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகும். ஏன் சொல்றான்னா, இந்த திருடுற வேலையெல்லாம் யார் வேலை தெரியுமா? விபத்து, ஆக்சிடென்ட், வியாதியில கொல்றது, இதெல்லாம் ஆண்டவர் செய்யறது கிடையாது. யோபுக்கு நோயை பிசாசு கொடுக்கும் பொழுது, உன் பிள்ளையாகிய நான் நோயை கொடுக்க போறேன், அவன் உடம்புல வியாதியை கொடுக்க போறேன் அப்படி சொல்லும் போது இயேசு தேவன் என்ன சொல்லி வந்தாரு? அது என் கையில இல்லப்பா, என் கையில இல்ல, அது உன் கையில. அப்பா கையில இருப்பதெல்லாம் என்னது? சுகம். கை தட்டுவோம். அப்பா கையில இருப்பதெல்லாம் சுகம்தான், அற்புதம் தான், செழிப்பு தான். அத தேவனே சொல்லிட்டாரு, அது என் கையில கிடையாதுப்பான்ட்டாரு. அது உன் டூட்டி. நீங்க அந்த செய்தி கேட்டோன்னு எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. 40,000 50,000 சம்பளம் வாங்குறானா, 5 நிமிஷத்துல உயிரை மாச்சிட்டு போயிட்டான் பாருங்க. 56 57 வயசு தான் இருக்குமா. ஆனா 56 வயசுல 3 பொட்ட பிள்ளைகள்லாம் 2 பொட்ட பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டாப்லையா. ஆனா பாருங்க, தன்னுடைய ஜீவனை காக்க முடியல. ஆனா இயேசு சொல்றாரு, நானோ என் டூட்டிய பாருங்கிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், நானோ உனக்கு ஜீவன் என்னது? பாதுகாப்பு, ரட்சிப்பு, சுகம், அடைக்கலம், சமாதானம், நானும் உனக்கு ஜீவனை கொடுக்க, அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஜீவன் நிறைவா இருக்கும்படிதான் அவர் உள்ள வந்தாரா. என் வேலை அதுதான் சொல்றாரு. இத வச்சே நீங்க ஆண்டவர்ட்ட பிடிங்க. நீங்க எனக்கு சுகத்தை கொடுக்க தானே வந்தீங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்க தானே வந்தீங்க, அதுக்கு தானே வந்தீங்க, என்ன ஆசீர்வதிங்க. அப்ப அந்த சத்தியம், அந்த வசனம் நீங்க புரிஞ்சாதான் அதை வச்சு இல்ல ஆண்டவரே சோதிக்கிறாரு. ஆண்டவர் கொஞ்ச காலம் என்ன புரட்டி புரட்டி எடுக்க நினைக்காரு, உருட்டி உருட்டி எடுக்க நினைக்க. நீங்க அப்படியே சிந்திச்சீங்கன்னா உங்களை உருட்டி உருட்டி தான் எடுப்பாரு. ஐயா சாத்தான் உருட்டுறாயா, நான் இயேசுவின் நாமத்தினால எழுந்திருப்பேன். கை தட்டுவோம். எத்தனை முறை உருட்டுனாலும் நான் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. இம்மட்டு வா, மிஞ்சி வராதே, உன் அலையின் பெருமை. கடல் அலை எவ்விதம் வரும், எவ்வளவு ஸ்பீடா வருதோ அவ்வளவு ஸ்பீடா ரிவர்ஸ்ல போயிரும். எத்தனை சோதனை வந்தாலும் எதிர்த்து அடிப்போம் இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா என் ஆண்டவர் நல்லவர். கை தட்டும், என் ஆண்டவர் நல்லவர். அப்ப அந்த ரத்தத்தை குறித்து நீ என்ன அறியணும்னா, ரத்தம், இயேசுவின் ரத்தம், ரத்தம் ரத்தம் சொல்லும் பொழுது அத உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிற ரத்தம் இல்ல, உனக்கு வியாதியை கொடுக்கிற ரத்தம் இல்ல, அது மீட்பின் ரத்தம். மீட்பின் பொருளாக தன் ஜீவனையே கொடுத்தாரா இந்த ரத்தம். அப்போ அந்த ரத்தத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மீட்பின் ரத்தம். கை தட்டுவோம், மீட்பின் ரத்தம். அது பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு பாருங்க, எபேசியர் புஸ்தகத்துல. எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7 எடுத்து வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, இவருடைய இரத்தத்தினாலே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த இரத்தத்துக்குள்ள எவ்வளவு மீட்பா இருக்கு, எவ்வளவு பாவத்தை மன்னிப்பாரு. கிருபையின் ஐஸ்வரியம். வசனத்தை பாருங்க, கிருபையின் ஐஸ்வரியம். கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி அவருடைய ரத்தத்தினால், அந்த ரத்தத்துக்குள்ளதான் உன்னை மீட்கக்கூடிய வல்லமை இருக்கு. அந்த ரத்தம் எனக்குள்ள டிரான்ஸ்பர் ஆனனால, எனக்குள்ள வந்தனால, அவருக்குள் இருக்கிற அந்த மீட்பின் ரத்தம் எனக்குள்ள வந்து என்னை மீட்டுட்டு, அது எப்படி சொல்றாரு? பாவ மன்னிப்பாகி மீட்பு. அப்ப என்னன்னா, அந்த ரத்தம்
பாவத்தின் தண்டனை, வியாதி, தரித்திரம் எல்லாத்துல இருந்து அந்த ரத்தம் மீட்டுட்டான். ஏன்னா அந்த ரத்தத்துக்கு மீட்க தான் தெரியுமா ஒழிய தண்டனை கொடுக்க தெரியாது. சாத்தானுடைய ரத்தம் வேணா தண்டனை கொடுக்கலாம். ஏன் ஏசப்பாவுடைய ரத்தம் உன்னை தண்டனையில இருந்து மீட்கிற ரத்தம். கை தட்டுவோம். மீட்கிற ரத்தம். அவன் கொலைகாரனா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய மோசமானவனா இருந்தாலும் சரி, அந்த ரத்தம் அவனை மீட்கிற ரத்தம். மீட்கிற ரத்தம். கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய ரத்தத்தினால் பாவம் மன்னிப்பாகி மீட்பு. இது தெரியாதனாலதான் நம்ம செத்து போயிரோமோ, நம்ம செத்து போயிரோமோ, ஐயோ நமக்கு நம்ம இப்படி அழிஞ்சு போயிரோமோ, ஐயோ அதுல நம்ம இப்படியே கஷ்டப்பட்டு போயிரோமோ. ஐயா உன்னை அப்படி கஷ்டப்பட்டு போறதுக்காகவோ பிதா இயேசுவை அனுப்புனாரு. அவர் மீட்பும் பொருளாக தன் ஜீவனை கொடுத்தாராம். அப்போ சாத்தானுக்கு நெத்தி அடிங்க. ஐயா அந்த ரத்தம் என்னை மீட்க தான் செய்யுமே தவிர என்ன லேசுக்குள்ள என்ன கொல்ல முடியாதியா. கை தொட்ட என்ன கொல்ல முடியாது. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, ஏ தீங்கு என்னை அணுகாரா மல்லா காப்பா டாடா டாடா அணுகாதே. திங்களை திங்களை திங்கள் மல்லா ராபா திங்களை 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 சாத்தான் தீமை செய்ய முடியாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. நோயில்லை 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 ராபா லாபா ராபா லாபா நோயலை நோயலை பயமில்லை பயமில்லை பயமில்லை. பயப்படாத பயப்படாத. பயமுறுத்த முடியாதே, சாத்தான் பயமுறுத்த முடியாது. இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, ஏ தீங்கு என்னை அணுகாது, ஏ தீங்கு என்னை அணுகாதே. சொல்லப்போனா என்ன தெரியுமா, ரத்த சப்ஜெக்ட் தான் ஆவிக்குரிய முதுகெலும்பு. ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு உடைஞ்சிட்டுனா அவன் எல்லாத்துலயும் பீஸ். இயேசுடைய ரத்தத்தை மரணத்தை பத்தி நீ சத்தியம் தெரியலன்னா நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. ஏன்னா கிறிஸ்தவனா கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதத்தை அணிவிக்கணும். இது தெரியலன்னா நீ அணிவிக்கவே முடியாது. பிசாசவனால எதுக்கவே முடியாது ரத்தத்தின் வல்லமை தெரியாட்டா. அதனால இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீங்க உள் வாங்கிட்டீங்க வச்சுக்கிறீங்களா, ஆசீர்வாதத்துக்கு அஸ்திவாரமே இந்த ரத்த சப்ஜெக்ட் தான். எத்தனை முறைனாலும் ரத்தத்தை பத்தி தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து அந்த ரத்தத்துக்கு பேர் என்ன தெரியுமா, விடுதலையின் ரத்தம். சொல்லுங்க, விடுதலையின் ரத்தம். கொலேசியர் 1:13 எடுத்து வாசித்து பாருங்க. நம்ம டெய்லி இனிக்கான அறிக்கை பண்ணும். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது அந்த ரத்தத்துக்கு என்ன பேரா, விடுதலையின் ரத்தம். அது தெரிஞ்சாதான் ஒரு மனிதன் விடுதலையாக முடியும். சிலருக்கு பாருங்க வாரத்துக்கு ஒரு முறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இப்படி செய்யாங்க அப்படி செய்யாங்க அப்படி செய்யாங்க. ஏன்னா அவங்கள பிசாசு என்ன செஞ்சிருப்பான் தெரியுமா, அடிமைப்படுத்தியே வச்சிருப்பான். திரும்ப திரும்ப எத்தனை தடவை அவங்களுக்கு சொல்லுங்க, அது திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது காரணம் என்ன தெரியுமா, பிசாசு அவங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியல. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிட்டாராம். எப்படி விடுதலை ஆக்கினாரு? இருள்னா என்னது, பாவம், சாபம், வியாதி, பிரச்சனை, நரகத்துக்கு போறது எல்லாம், இதெல்லாம் இருளின் ராஜ்யம். இதுல இருந்து இயேசு ரத்தத்தை சிந்தி அவரை ஏற்றுக்கொண்டனாலதான் அவருடைய பிள்ளையா மாறினீங்க. பிள்ளையா மாறனால அவனுடைய ராஜ்யத்துல நீ அடிமையா, கைதியா, சிறையா இருந்த. அவன் ஆடுறான்னா நீ ஆடுவ, நீ அவன் முட்டுறான்னா முட்டுவ, பாவத்துல விழுனா நீ விழுவ. அப்ப அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கனால நீ அடிமையா இருந்த. இப்ப நீ எங்க இருக்க, ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள இருக்க. அவ தம்முடைய ரத்தத்தை சிந்தி உன்னை அந்த ராஜ்யத்திலிருந்து விலை கொடுத்து வாங்கிட்டாரு.
ரத்தத்தை சிந்தி வாங்கி இருக்கிறாரு. அப்போ உனக்கு அந்த வெளிப்பாடு வேணும். ஐயா முன்னாடி அவன்கிட்ட இருந்தையா, என்ன அடிமைப்படுத்தி வச்சாயா, என்னால ஜெபிக்க முடியல, என்னால நடக்க முடியல, என்னால நிக்க முடியல, என்னால ரொம்ப நேரம் நிக்க, இத அடிமைத்தனத்தை உங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க ஐயா. இயேசு எதுக்காக ரத்தம் சிந்தினாரு? அந்த நேரத்துல அந்த வசனம் மண்டைக்கு ஓடி வரணும். இருளின் அதிகாரத்திலிருந்து அந்த ரத்தம் என்னை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள என்ன கொண்டு வந்துட்டாருயா. அந்த ரத்தம் விடுதலையின் ரத்தம். 1 கொரிந்தியர் 6:20 எடுத்து வாசித்து பாருங்க. கிரயத்துக்கு வாங்கிட்டார் அவங்கள. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. உங்களை ஆண்டவர் எவ்வளவு காசுக்கு வாங்கியிருக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு காசுக்கு வாங்கியிருக்கிறார் தெரியுமா? விலை கொடுத்து முழு உயிரையே கொடுத்துட்டாரு. ரத்தத்தை முழு உயிரையே கொடுத்துட்டாரு. அப்படின்னா நீங்க உங்களை சாதாரண நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை சாதாரணமா நினைக்கல. ஏன் உயிரை கொடுத்திருக்கேன், ஏன் உயிரை கொடுத்திருக்கேன், ஏன் உயிரை நம்மளை ஏன் சுத்தி 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 நம்மளை உயிர்ப்பிச்சுட்டே இருக்காரு. வந்தா வாரம் போனா போறான், நம்மளை கையை கழுவி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? விடமாட்டாரு. ஏன்னா அவரு முழு உயிரையே கொடுத்து பிசாசின் கையில அடிமையா இருந்த நம்மளை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாராம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அல்லேலூயா. அமெரிக்கால அந்த கருப்பு இனம் சொல்லி அந்த 2 இனங்கள் உண்டு. வெள்ளை இனம், கருப்பு. இந்த கருப்பினர் உள்ளவர்கள் என்ன செய்வாங்களா, அடிமைப்படுத்தி வைப்பாங்க. அந்த பெண்களை என்ன செய்வாங்களா, அடிமைப்படுத்தி வைப்பாங்களாம். இதுல இன்னொரு இனம் என்ன செய்யும் தெரியுமா, அதிக விலை கொடுத்து அந்த கருப்பினர்களை விலை கொடுத்து வாங்கிடுவாங்களாம். வாங்கி சித்திரவாதம் பண்ணுவாங்களாம், அடிமைப்படுத்துவாங்களாம். ஏன்னா காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் அடிமை. அவங்களுக்கு தான் அடிமை. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் செய்யணும். ஏன்னா அவங்க காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கினால அவங்களுக்கு அது அடிமை. ஒரு காலத்துல நம்ம இருளின் ராஜ்யத்துல அவனுக்கு அடிமையா தான் இருந்தோம். மனம் போல போக்குல வாழ்ந்தோம், எப்படி இல்லாமோ வாழ்ந்தோம், எப்படி இல்லாமோ இருந்தோம். அப்ப அடிமை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் விலை கொடுத்து வாங்கி அடிமைப்படுத்தி, அது ஒருத்தர் அடிமையான பெண்ணை வாங்கி இருக்கிறார். இந்த பெண்ணு பயந்துகிட்டே இருக்கலாம், கருப்பு நம்மளை கொன்னுட்டா இன்னைக்கு என்னென்ன பண்ண போறானோ அழுது. அப்ப அவன் சொன்னானா, நான் உன்னை கொடுமையே படுத்த மாட்டேன். ஏன் அதிக ரூபா கொடுத்து உன்னை நான் விலை கொடுத்து உன்னை வாங்கி இருக்கிறேன்னா உன்னை சித்திரவாதப்படுத்துறதுக்கா இல்ல, நீ அடிமையா இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவன்கிட்ட இருந்து நான் விலை கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறேன், வாங்கி இருக்கிறேன். ஆனா விலை கொடுத்து வாங்கினவங்க அடிமையா போறவங்க எல்லாம் சித்திரவாதப்படுத்துவாங்களாம். ஆனா அந்த மனிதன் அவளை அடிமைப்படுத்த கூடாது, அவளை சுதந்திரமா இருக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் விலை கொடுத்து வாங்கினான். அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் என்ன பண்ணிச்சான், இருளின் அதிகாரத்துல உன்னை அடிமைப்படுத்தி வச்சு அவன் என்னெல்லாம் செய்ய வச்சான்ல, எதெல்லாம் கும்பிட வச்சான்ல. ஆனா இப்ப அப்படி கிடையாது. உன்னை நான் எதுக்கு விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன்னா, உன்னை அடிமைப்படுத்த, நீ ஏன் புள்ளைங்கிறதுனால. அடிமைக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு அடிமை ஒரு வீட்டு ஓனர்ட்ட எஜமான்ட்டு உரிமையா கேட்க முடியாது, அவங்க கொடுத்தாதான் வாங்க முடியும். ஆனா பிள்ளைக்கு அப்படி இல்ல, கேட்காமலே கிடைக்கும். அவங்ககிட்ட பெற்றோர்கிட்ட கேட்காமலே எடுத்து சாப்பிடலாம் பிள்ளை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் ரத்தத்தை எதனால கொடுத்தேன் தெரியுமா, நீ பிசாசுடைய கிரியையில நீ அடிமையா இருக்கவே கூடாது. ரோமர் 8:15 எடுத்து வாசிச்சு பாருங்க. ரோமர் 8:15. அவர் அடிமைத்தனத்தின் ஆவியை நமக்கு கொடாமல். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், திரும்பவும் நீங்கள் பயப்படுறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆண்டவர் சொல்றானே, உனக்கு எதுக்கு விலை கொடுத்து வாங்கணும் தெரியுமா, நீ அடிமை கிடையாதப்பா, என் புள்ள. இயேசுவின் ரத்தத்தினால் விடுதலையாக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா, நான் வியாதிக்கு அடிமையா இருக்க மாட்டேன், பாவத்துக்கு அடிமையா இருக்க மாட்டேன், தரித்திரத்துக்கு அடிமையா இருக்க மாட்டேன். என் அப்பா உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி என்னை அடிமைத்தனமா இல்லாம பிள்ளை என்கிற
உரிமையோடு அப்பாட்ட எடுத்து எடுத்து சாப்பிட வேண்டியதா, எடுத்து எடுத்து அணிவிக்க வேண்டியதா. அந்த ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ரத்தம் தாயா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். கை தட்டுவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விடுதலையாக்கும் ரத்தம். சிலர் ஏன்னா அந்த அந்த காரியத்திலிருந்து அவங்களால ஏன் வெளியே வர முடியல? 2 நாளைக்கு ஒரு ட்ரிப் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது செய்யுங்க, அது செய்யுங்க, இப்படி இருங்க, அப்படி இருங்க. ஏன்னா அவங்க ரத்தத்தை டெய்லி அனுதினமும் அதிகமா முக்கியத்துவப்படுத்தி இருந்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருவாங்க. பிசாசுடைய கிரியைக்கு நான் அடிமையா இருக்க மாட்டேன். என்ன அடிமைப்படுத்த முடியாது. அந்த ரத்தம் விலை கொடுத்து வாங்கிட்டு அது வாங்கினால நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திர சுவிகார ஆவி. நான் அடிமை கிடையாதுங்க. எதுலெல்லாம் விடுதலை ஆக்கி இருக்கிறாராம்? 1 பேதுரு 2:9 எடுத்து வாசித்து பாருங்க. அந்த நீங்களோ எல்லாம் பக்கத்துல நீட்டி சொல்லுங்க. நீங்களோ 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 முதல்ல அந்தகார பிசாசுக்கு அடிமையா தான் இருந்தீங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று உங்களை விடுதலையாக்கி தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். நீ அடிமையான சந்ததி அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும். ஐயா, அந்த ரத்தம் உன்னை ராஜா மாதிரி வச்சிருக்கு. ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ரத்தத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ரத்தத்தை நீ விசுவாசிச்சா நீ ஆசாரிய ஊழியத்தை செய்வியா? யார பார்த்தாலும் இயேசுவை பத்தி சொல்லுவீங்களா? நீ சொல்றீங்களா? ஆண்டவர் 12 சீசர்களை தேர்ந்தெடுத்து என்ன சொன்னாரு? சகல உலகம் என்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை ஒரு சீசன் இன்னொருத்தனை சீசனை என்ன செய்யணும்? உருவாக்கணும். நான் சோற வைக்கணும், நான் குழம்ப வைக்கணும், நான் வேலைக்கு போகணும், நான் படுக்கணும், நான் தூங்கணும், நான் ரெஸ்ட் எடுக்கணும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. நியாய தீர்ப்பு நாள்ல வருஷத்துல நிக்கும் போது கேட்பாரு, இதுக்குதான் ஆவியத்தாரும் கேட்டு எத்தனை பேருக்கு நீ சுவிசேஷம் சொன்ன? அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்து புண்ணியத்தை அறிவிக்கும்படி நீ புண்ணியத்தை இயேசுடைய சிலுவை பத்தி பிறருக்கு சொல்லணுமா? நீ அதுக்காகத்தான் ஆண்டவர் உன்னை நினைச்சிருக்காராம். தன்னுடைய உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாராம். அல்லேலூயா. நீங்க சாப்பிடக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு சொல்லல. அதுதான் வாழ்க்கையில முழு லட்சியம் நினைக்காதீங்க. உன் அப்பா ரத்தத்தை சிந்தி அவர் விலை கொடுத்து உன்னை வாங்குற காரணம் என்ன தெரியுமா? இப்பதான் உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க பிறந்திருப்பீங்க. உங்க அம்மா அப்பாவுக்காக உங்க தாயின் வயிற்று கருவில உருவாகும் போதுதான் உங்க அம்மா அப்பா தெரியும். ஆனா அவங்க அம்மா அப்பா கருவில உருவாகிறதுக்கு முன்னாடியே இவன் ஏன் வேலையை செய்யணுங்கிறதுக்காகவே அப்பமே உன்னை தெரிந்து கொண்டாராம். அப்போ உங்க அம்மா அப்பாவுக்கு சொந்தமா, உங்க மாப்பிள்ளைக்கு நீங்க ரொம்ப சொந்தமா, உங்க மனைவிக்கு நீங்க ரொம்ப சொந்தமா, உங்க பிள்ளைக்கு ரொம்ப சொந்தமா, அதை விட பெரிய சொந்தம் என்ன தெரியுமா? தேவனுக்கு நீ சொந்தம். கைதட்டும். தேவனுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. நீ கல்யாணம் முடிக்கும் போதுதான் உன் மாப்பிள்ளைங்கிறது தெரியும். நீ கல்யாணம் முடிக்கும் போதுதான் உன் மனைவிங்கிறது உனக்கு தெரியும். நீ பிள்ளை பெறும் போதுதான் உன் பிள்ளைங்கிறது உனக்கு தெரியும். ஆனா உலகம் உண்டாறதுக்கு முன்னாடியே நீ தேவனுடைய பிள்ளைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. கை தட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால குடும்பத்தை நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா அதை விட முக்கியம் என்னதுன்னா, நீ யாருக்கு சொந்தம்? உன்னை எவ்வளவு ரூபா கொடுத்து உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு? அவருடைய ஜீவனையே ரத்தத்தையே கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. அதனால ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைஞ்சுக்கிட்டு அதிலே குளிர் காஞ்சுக்கிட்டு அதிலே வாழ்க்கையை திருப்தியாக்கி ஓட்டிடலாம் நினைக்காத. அது கொஞ்ச காலம் ஓடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆவியில ஒரு நிம்மதியே இருக்காது. யோனா கதை தான். கொஞ்ச நாள் ஆட்டம் காணும் அது. ஆனா அது என்ன தெரியுமா? உன்னை எதுக்காக அழைச்சாரோ அதை நீங்க செய்யலன்னு வச்சுக்கிறீங்களா, உங்க இருதயத்துல அந்த சந்தோஷமே இருக்காது. அது நீங்க போக போக தெரிஞ்சுக்குருவீங்க. ஏன்னா இந்த உலகம் உண்டாருக்கு முன்னாடியே
தேவன் உன்னை தெரிந்து ஆண்டவர் சொன்னார், நீ என்ன தெரிந்து கொள்ளல. இவங்க நினைக்காங்க எனக்கு வியாதி வந்துச்சு, பாஸ்டர் கூப்பிட்டேன் ஜெபம் பண்ணாரு, சுகமாயினாரு, அவருடைய பிள்ளையா மாறிட்டேன். எனக்கு கடன் வந்துச்சு, பாஸ்டர் கூப்பிட்டேன் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் நம்ம கிடையவே கிடையாது. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அதான் சொன்னார், நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். கைத்தட்டும். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அந்த ரத்தம் என்ன ரத்தம்? மீட்பின் ரத்தம், விடுதலையின் ரத்தம். எதுக்காக உன்னை விடுதலை பண்ணிருக்கிறார்னா, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்க்கையை முடிச்சிடாத. நம்ம அங்க போய் மதுரையில போய் நாம் தியானிக்க போறோம். உங்க மேல ஆண்டவர் வைக்கிற அபிஷேகம், அதுக்கப்புறம் உங்களை எவ்வளவு இயக்குதுன்னு பாருங்க. நீங்க அவருக்கே சொந்தமா மாறிடுவீங்க. கை தட்டுவோம். ஹalleluya, ஹalleluya. ஏன்னா அதுக்காகத்தான் தம்முடைய ரத்தத்தை சிந்தினாரு. என் புள்ள, என் புள்ள, என் புள்ள, என் புள்ள, என் பேரன், என் பேத்தி, ஐயா என் புருஷன், என் கனவி, இப்படியே வாழ்க்கையில நீங்க செய்யுங்க, செய்ய வேண்டாம் இல்ல. அதுவே உங்களுக்கு திருப்தி ஆயிர வேண்டாம். உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு, அதை மறந்துடாதீங்க. அந்த அந்த அழைப்ப உங்களை தெரிந்தெடுத்ததே அந்த ரத்தம் தான். கை தட்டுவோம். அந்த ரத்தம் தான். ஹalleluya, ஹalleluya. அந்த அழைப்புக்கு திரும்பாத ஒழிய உன் இருதயத்துல பீஸ்ஃபுல்லா இருக்கவே இருக்காது. ஹalleluya. மூன்றாவது ஒரு ரத்தத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 10:16. 1 கொரிந்தியர் 10:16. 4 காரியமே முக்கியமான காரியம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. அல்லவா. இந்த ரத்தம் ஆசீர்வதிக்கதாங்க தெரியுமா? ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்கிறது ரொம்ப சுலபங்க. ஆனா நம்ம ஆள் கஷ்டமானதை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆண்டவர்ட்ட 1/2 மணி நேரம் அழுதுகிட்டே இருப்பான், முட்டிக்கிட்டே இருப்பான். முழங்கால்ல வேணா 1 மணி நேரம் வேணா நின்றுவான். நான் நிக்க கூடாதுன்னு சொல்லல. ஐயா ரத்தம் ஆசீர்வதிக்கிற ரத்தம் ஆசீர்வாதம் ஒரு நாளைக்கு 10 தடவை சொல்லு, நீ கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஏன் தெரியுமா? அந்த ரத்தத்துக்கு பேரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாகி இயேசுவின் ரத்தம். உன் வீட்டுக்குள்ள செல்வம் எப்படிதான் வரும்னே சொல்ல முடியாது. உன் கடன் பிரச்சனை எப்படிதான் தீருன்னே சொல்ல முடியாது. அந்த ரத்தத்துக்குள்ள அவ்வளவு ரகசியம் இருக்கு. அந்த ரத்தத்துக்குள்ள அவ்வளவு ரகசியம் இருக்கு. சொல்லிட்டு சொல்றாரு, அந்த ரத்தம் ஆசீர்வதிக்க தான் தெரியுமா. அடுத்து என்ன தெரியுமா? அந்த ரத்தம் தேவனையும் நம்மையும் அப்படியே ஐக்கியமா ஒன்னாக்கிருதான். ஐக்கியமாய், அந்த வசனத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. ஐக்கியமாய் இருக்கு. அப்ப என்னது? அவரோடு ஒன்னாவே இருக்கீங்க. சும்மா ரத்தத்தை பூசுனா ரத்தத்தை பூசுனா ரத்தத்தை பூசுனா அப்படின்னாலும் அது வேலை செய்யாது. அது வேலை செய்யாது. பெண்ணிக்கும் கூட ஒரு இதுல ஆரம்ப நாட்கள்ல ரத்தத்தை விசுவாசித்து சொல்லும் போது அலறி ஓடுது. நம்ம சொன்னா ஓட முடியும். ஏன்னா அவர் சொன்னாருன்னு சொல்லாத, நீ இந்த ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத கண்டுபிடி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்யும்? அந்த ரத்தம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய ரத்தம். அந்த ரத்தத்துல ஐக்கியமா இருக்கிறது என்னது? தேவனோடு ஒன்னாயிட்டீங்க. நீங்களும் தேவனும் ஒன்னா இருக்கீங்க. நாம தேவர்கள், தேவர்கள், நாம் தேவர்கள் என்று ஏன் அசால்ட்டா சொல்ல முடியுது? அந்த ரத்தத்தை விசுவாசிக்க போய் தான் தேவன் தலையாயிட்டாரு, நான் உடலாயிட்டேன். 2 பேரும் ஒன்னாயிட்டோம், தேவர்கள் ஆயிட்டீங்க. அதனாலதான் என்ன மாதிரி செய்வேன், என்னை விட மேல செய்வேன்னு. அதுக்கு அஸ்திவாரமே என்னது? அந்த ரத்தம் தான். அந்த ரத்தத்தை நீ விசுவாசிக்கிற அப்படினால தேவனோடு நீ ஒன்றாயிட்ட. சொல்ல போன நீ குட்டி இயேசுதான். நீங்க இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்க உடல்ல இருந்து பிறருக்கு பாயணும்னா, அவன் எந்த அளவுக்கு ரத்தத்துக்குள்ள மூழ்கிறானோ அவன் ஆவியானவரோடு ஒன்னாயிருவான். சுலபமா வல்லமா பாயும். அல்லேலூயா. கேத்ரின் குல்மால், பென்னிகும் இவங்கெல்லாம் மேல வந்து பவரை வெளிப்படுத்துறாங்கன்னா பல மணி நேரம் ரத்தத்துக்குள்ள மறைஞ்சு கிடப்பாங்க. ஏன்னா அந்த ரத்தத்துக்கு ஆசீர்வதிக்க தான் தெரியும். அடுத்து அந்த ரத்தம் நம்மளையும் தேவனையும் ஒன்னா ஜாயிண்ட் ஆக்கிறதா, ஐக்கியமா இருக்கிறதா. அதனாலதான் மாசம் மாசம் திருவிருந்து ஏன் எடுக்கிறோம் தெரியுமா? சிலர் திருவிருந்தே அசால்ட்டா நினைக்கிறாங்க. திருவிருந்துல இருக்கிற ரகசியம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. எடுத்து வாசிங்க, திருவிருந்துல என்ன ரகசியம் இருக்குன்னு.
யோவான் 6 யோவான் 6 51 இருந்து 56 வரை வாசிங்க. நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கிற அப்பம் இந்த உலகத்தின் ஜீவனுக்காக. நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். அப்போ அந்த அப்பம்னா என்னது? அவருடைய உடலாம். உடல். நீங்க வாயில வைக்கீங்கல்ல அந்த அப்பம், அது என்னது? அப்பமா நினைச்சீங்கன்னா அது வேலை செய்யாது. ஏன் நிறைய திருவிருந்திலே ஒரு சுகத்தை நிறைய பேர் பெற்றுக்கொள்ளலாம். அது ஏன் பெற்றுக்கொள்ள முடியுமா? நான்லாம் பாரம்பரியத்துல இருக்கும்போது கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னா லபக்குன்னு வாயில போட்டு ஒழுங்கிட்டு போயிடுவோம். அது தெரியாது. அது பூசைக்குன்னு போனா தருவாங்க, சாப்பிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு. ஆனா இப்ப பைபிளை படிக்க போய் தான் தெரியுது அது என்னது? கிறிஸ்துவுடைய உடல். கிறிஸ்துவுடைய உடல். உடல். என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாமிசத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று, என்னடா அவர் உடம்ப எனக்கு சாப்பாடா தருவேன்னு சொல்றாரு. என்ன தங்களுக்குள்ளே யூதர்கள் வந்து வாக்குவாதம் கொஞ்சம் அறிவு கூட பாத்தீங்களா? யூதர்கள் இப்ப நமக்கு சொன்னா கூட ஏத்துக்கலாம். யூதர்கள் வந்து ஏட்டி பூட்டி தான், அறிவாளிகள், படிச்சவர்கள். அது என்ன இவரு தன்னுடைய உடலை வந்து உணவா தருவேன்னு சொல்றாரு. இவரு எப்படி உடலை உணவா தர முடியும்? அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் அல்லாமலும் இருந்தால், அவருடைய இரத்தத்தை நீ சரியா பானம் பண்ணாமல் இருந்தால், உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று உங்களுக்குள்ளே தேவனே இருக்க மாட்டாராயா? கை தட்டுவோம். தேவனே இருக்க மாட்டாரா? அந்த இரத்தமும் மரணத்தை நீ சரியா புரிஞ்சுக்கிறன்னா உனக்குள்ள ஆவியானவரே இருக்க மாட்டார். நீ எம்டி, நீ கேரண்டி இல்லாத ஆளு, நீ இருளின் ராஜ்யத்துல இருக்கிற, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இல்ல. டெய்லி ஜபத்துல நீ ரத்தத்தை நீ விசுவாசித்து அவருடைய மரணத்தை நீ ஒவ்வொரு நாளும் வார்த்தையை நீ புசிச்சேன்னா அவனுக்குள்ள ஜீவன் இருக்குமா? ஜீவன் என்னது? ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பானா? அடுத்து என்ன சொல்றாரு? என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, முழு ஆசீர்வாதம் உண்டு, பரலோகம் உண்டு. கடைசி நாளில் எழுப்புவேன். அவனை கல்லறைக்குள்ள போட்டு குழியில போட்டு மூடினாலும் சரி, குழிய போட்டு மூடி அவனை காங்கிரீட் போட்டு பூசினாலும் சரி, நீ ரத்தத்தையும் அவருடைய உடலையும் உட்கொண்டு நீ மரிச்சனா அவருடைய வருகையில உன் கல்லறை வெடிக்கும், கல்லறை திறக்கப்படும், காங்கிரீட் உடைக்கப்படும். ஏன்னா ரத்தத்துல அவ்வளவு மகிமை இருக்கு. அவருடைய உடலாகிய மாம்சத்துல அவருடைய மரணத்துல அவ்வளவு வல்லமை இருக்கு. அடுத்து என்ன சொல்றாரு? என் மாமிசம் மெய்யான போஜனமா இருக்கிறது. அப்ப இப்ப நம்ம சாப்பிடுறோமே இதெல்லாம் வேஸ்ட்ன்றாரு. ஏதோ இப்ப வண்டி ஓடுறதுக்கு. ஆனா உள்ளுக்குள்ள உள்ள மனுஷனுக்கு இதுதான் மெய்யான போஜனம். என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் ரத்தம் மெய்யான பானம். என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு, என்னென்ன சோதனை எல்லாம் வந்திருக்கு. ஏன் நீங்க ஆண்டரை விட்டு நீங்க விலகி உங்களால போக முடியல? ஐயா வேண்டாயா, சபையும் வேண்டாம், பாஸ்டர் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், என்னை விட்டுருங்க ஐயா அப்படின்னு உங்களால ஏன் போக முடியல? ஏன் போக முடியல? போக முடியாது தெரியுமா? அது எதனால உங்களை நீ போக முடியாம நீங்க உங்களை ஆண்டரை இழுத்து பிடிச்ச மாதிரி திரும்ப 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 ஏன்னா ஆண்டர் உங்களை விட்டு ஆண்டருக்கு வேற ஆள் கிடைக்காதா? ஒரு ஆள் போனா 1000 பேர் ஆண்டவரால பார்க்க முடியாதா? ஏன் தேவனையும் நம்மளையும் சாத்தான் நம்ம தேவனோடு ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு பிரிக்கிறதுக்கு தான் பாவம், வியாதி, தரித்திரம், பிரச்சனை, சோதனை எத்தனையோ கொண்டு வந்துகிட்டே இருக்கான். கொண்டு வந்தாலும் அவர் இல்லாம நம்மளால வாழ முடியல. ஏன் தெரியுமா? இந்த ரத்தமும் மரணத்தையும் புசிக்க புசிக்க என்ன ஆகுதுன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறாரா, நாம அவருக்குள்ள இருக்க, ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாதா? கை தட்டுவோம். பிரிக்கவே முடியாது. அதுதான் அந்த சிலுவை சத்தியத்துல இருக்கிற ரகசியம். ஐயா நீ எத்தனை குட்டிக்காரன் அடிச்சு ஆண்டரை விட்டு விலகி போன்னு நினைச்சாலும் முடியாது. அந்த ரத்தமும் அவருடைய உடலும் நீ ஒவ்வொரு நாளும் புசிக்கிறபடினால
எத்தனை சோதனை வந்தாலும் அவர் இல்லாம நம்மளால வாழவே முடியாது ஐயா. இன்னைக்கு நம்ம இதுல உட்கார்ந்து இருக்கிறோம் என்ன தெரியுமா? அந்த ரத்தமும் அந்த உடலும் தான். அதை பானம் பண்ணுகிறவன் அவன் என்னையும் நிலைத்திருக்கிறான், நான் அவனுக்குள் நிலைத்து. அப்ப என்னது, ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கிறாங்க, ஒன்னாவே படுக்கிறாங்க, ஒன்னாவே தூங்குறாங்க, ஒன்னாவே வேலை பார்க்கறாங்க. நீ எங்கேயோ வேலைக்கு போற, எங்கேயோ பைக்ல போற, எங்கேயோ ஊருக்கு போற அப்படிங்க நினைக்கலாம். உங்களோட தேவன் போற இடமெல்லாம் வாராரு, நீங்க நிக்கிற இடமெல்லாம் நிக்கிறாரு. அவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? நீ இந்த ரத்தத்தையும் அவருடைய உடலையும் நீ புசிக்கிறதுனால உன்னையும் தேவனையும் எந்த பிசாசாலும் எந்த கொம்பனாலும் பிரிக்க முடியாது. கை தட்டும், பிரிக்க முடியாது. அதனால பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் பசியோ பட்டினியோ துன்பமோ நாச மோசமோ நிந்தையோ அவமானமோ என்ன வந்தாலும் சரியா அப்படி தூசிய உதறி விட்டு போயிருவான். ஏன்னா அந்த ரத்தத்தையும் அவருடைய உடலை நான் புசிக்கிறபடினால நானும் அவரும் ஒன்னாகவே இருக்கிறோம். இயேசு தலையானா நான் அவரின் உடலானேறியலபல. இயேசு தலையானா நான் அவரின் உடலானே. தலையோடு உடலினையோ நான் இயேசுவோடு இணைந்து விட்டேன். தலையோடு உடலினையோ நான் இயேசுவோடு இணைந்து விட்டேன். இயேசு திராட்சை செடி, நான் அவரின் கொடியானே. இயேசு திராட்சை செடி, நான் அவரின் கொடியானே. செடியோடு கொடியினையோ நான் இயேசுவோடு இணைந்து விட்டேன். செடியோடு கொடியினையோ நான் இயேசுவோடு இணைந்து விட்டேன். நீங்க சாத்தானுக்கு அறைகூவல் விடலாம். என்ன தெரியுமா? எனக்கு பண கஷ்டத்தை கொடுத்தா ஆண்டரை விட்டு என்னை பிரிச்சலாம் நினைக்கியா? வியாதியை கொடுத்தா பிரிச்சலாம் நினைக்கியா? பாவ சோதனை வந்தா பிரிச்சலாம் நினைக்கியா? அந்த ரத்தமும் அந்த உடலாகி அந்த மாமிசத்தை நாம் ஒவ்வொரு நாளும் புசிக்கிறனால நானும் அவரும் ஒன்னாகவே இருக்கிறனால பிசாசு என்ன தொடவே முடியாது. கை தட்டுவோம். தொடவே முடியாது, பிரிக்கவும் முடியாது, ஆசீர்வாதத்தை தடுக்கவும் முடியாது. சில காலம் உனக்கு டெஸ்ட் வேணா நடக்கும், ஆனா உன்னை ஒருத்தரால அழிக்க முடியாது. ஏன்னா அந்த ரத்தத்துல இருக்கிற மகிமை. கடைசியா ஒரு பாயிண்ட், அது முக்கியமான பாயிண்ட். அது தெரிஞ்சாதான் உங்களை நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்க முடியும், உங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாக்க முடியும். எடுத்து வாசிங்க யாத்ராமத்தின் புஸ்தகம், பாதுகாக்கும் ரத்தம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22, 23, 24. ஈசோப்பு கொழுந்துகளில் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும். பாருங்க, ரத்தம் பூசாம வீட்டை விட்டு வெளியே போவாதாங்கிற. வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். வீட்டு வாசல் நிலைக்கால் இரண்டிலும் இந்த ரத்தத்தை என்ன செய்யணுமா? தெளியுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவர் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். சும்மா ஏனதானமா ஜாலியா போன மாதிரி காலை ஜபத்துல ஒழுங்கா ரத்தத்துக்குள்ள மறையாம எங்கேயாவது போனீங்கன்னா சிக்கலாயிரும். என்னைக்கும் ஒரு என்ன சொல்றாரு, உன் வீட்டு வாசல்ல கூட நிலைக்கால்ல கூட ரத்தம் என்ன செய்யணுமா? தெளிக்கப்படணுமா? அதை செய்யாம நீ காலையில என்ன செய்ய, வீட்டை விட்டு என்ன செய்யாத, வெளியே புறப்படாத. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல். உங்க வீட்டுக்குள்ள எதனால வாதம் இருக்கு தெரியுமா? ஆண்டவர் ஒரு நாள் பிரேயர்ல ஆண்டவர் சொன்னாரு, அவங்க வீட்டுக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கு, சத்துருடைய போராட்டம் இருக்கு, அதோட கொண்டு உருண்டுகிட்டு கிடக்காங்க. அதுதான் அப்பப்போ குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கும். அது என்ன தெரியுமா? அந்த வியாதியை கொடுக்கும், பலவீனத்துக்கு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, நீ எந்த அறையில நீங்க படுக்கிறீங்களோ அந்த வீடு முள்ள ரத்தத்தை ஊத்தி விட்டுரு. அதுவும் வாசல் இருக்கு பாத்தீங்களா, உங்க வீட்டு வாசல் ஜன்னல்ல ரத்தத்தை தெளிக்கணுமா? நிலையில ரத்தத்தை என்ன செய்யணுமா? தெளிக்கணுமா? ஒவ்வொரு இடத்துல இந்த ரத்தத்தை என்ன செய்யணுமா? தெளிச்சு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அதம் பண்ணுகிறதுக்கு வரவல்லாமல்
வாசற்படியை விலகி கடந்து போவார். கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணுமா? நித்திய நியமமாய் கைக்கொள்ள கடவீர்கள். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? நல்ல படி, நல்ல படி, நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போகணும். இதைத்தான் நம்ம ஊட்டி ஊட்டி வளர்த்து அதை படி, விடிய விடிய படி, அதை வர படி படி. என்னத்தை படிச்சாலும் அந்த பிள்ளைக்கு ஜீவனை பாதுகாக்கிறது இயேசுடைய ரத்தம். அதை சொல்லி கொடு, அதை நீ சொல்லி கொடு. அல்லேலூயா. அந்த ரத்தம். நேத்து ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணும்போது ஒரு பாத்ரூமுக்குள்ள போனாங்க, வழி விழுந்துட்டாங்க, எந்திக்கவே முடியல. ஏற்கனவே அவங்களுக்கு பிரெயின் நோய் தான், திரும்ப அவங்கள எந்திக்க முடியாது பாக்குறதுக்கு. அப்போ நான் எனக்கு என்ன, ரத்தத்தை தான், இயேசுவின் ரத்தத்தை ஊத்துறேன் 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 அப்படி. கொஞ்ச நேரத்துக்குள்ள எந்திரிச்சிட்டாப்ல. எந்திரிச்சு அதுக்கப்புறம் பால்ல ரொட்டியை இது பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வாயில வச்சு அப்புறம் மாத்திரையை போட்டு, ஏன்னா அவங்க மனைவியாலையும் நடக்க முடியாது, போட்டு அவங்களை ஜெபம் பண்ணி அவனுக்கு படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கான ஒரு ஜெபத்துக்கு போனேன். நான் கூட சொன்னேன், ரத்தத்தை வீட்டுக்குள்ள தெளிங்க. ஏன்னா அவங்களும் நடக்க முடியல, அவங்களும் நடக்க முடியல. ஆனா வேதம் சொல்லுது, உன் வீட்டை சுத்தி வாசல்ல நிலைக்கால சட்டத்துல ரத்தத்தை தெளிக்கணுமா. சிலர் இதை கண்டுபிடிக்க முடியாம இருப்பாங்க. நமக்கு ஏன் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லையே, ஒரு சந்தோஷம் இல்லையே, ஏதோ ஒரு சில்லற வேலைகள் நடக்க அப்படின்னா நீ கண்டுபிடிக்கணும். வாதை உன் கூடாரத்தை அதுவே உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த ரத்தத்தை உன் வீட்டுக்குள்ள தெளி, உன் பிள்ளை மேல தெளி. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இதை உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லி கொடுக்கணுமா. 22 என்ன சொல்றாரு, நீ இந்த ரத்தத்தை தெளிக்கிறதுல பூசுறதுல நீ கவனமா இருந்தேன்னா, எகிப்து அழிக்க வரும் பொழுது உன் வீட்டுக்குள்ளே அந்த சத்துருவை உள்ள நுழைய விட மாட்டாராம். அப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள், செல்வங்கள், தொழில்கள், உடைய பாதுகாப்புகள், உன் பிள்ளைக்கு சமாதானம், இதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய திறவுகோல் எங்க இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். கை தட்டுவோம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். ஹல்லேலூயா. இதை நீ செய்ய நீ தவறுவாயானால் சங்காரக்காரன் உன்னை புரட்டி புரட்டி எடுப்பான். அது சொல்லிட்டு தான் சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கு அதை என்னச்சு, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாய் கைக்கொள்ள இத உங்க கடவீர்கள். பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க சந்ததிகளுக்கு அதை கட்டளையா கத்து கொடுத்துரு. அதை மட்டும் கற்றுக்கிட்டாங்க, ரத்தத்தை பூசுறது, ரத்தத்துல மறைகிறது, ரத்தம் ஆசீர்வதிக்கிறது. ரத்தம் இருந்தா சாத்தான் அவங்கள தேவனை விட்டு பிரிக்கவே முடியாதான். அது இந்த ரத்தம் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் ராஜ்யத்துல அடிமையாகவே இருக்க மாட்டாங்களாம். மீட்பின் ரத்தம். அவனை எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் அதுல இருந்து அவனை மீட்டுக்கிட்டே தான் இருப்பாராம். கடைசி என்ன சொல்றாரு, பாதுகாக்கிற ரத்தம். உன் வீட்டை, உன் குடும்பத்தை, உன் தொழில, இதை நீ அசால்ட்டா நினைக்காத. உன் சிந்தையை ரத்தத்துல பூசு. உன் உடல் உறுப்புகள், கிட்னி மேல எந்தெந்த உறுப்புகள், ஃபைனல் கார்டு எதெல்லாம் இருக்கு அதெல்லாம் ரத்தத்தை பூசு. ஹார்ட்ல ரத்தத்தை தெளி. நீ சேவியர் கூட வந்து சொன்னா ஒரு காரியத்தை, யாரோ ஒரு ஆளு கொஞ்சம் வயசு தானா, ஹார்ட் பிரச்சனையில இறந்துட்டாரு. அப்ப என்ன எதுக்காக சொல்றான்னா, ஒரு மனிதனுக்கு எந்த உறுப்புல கைய வைக்க நல்லா இருந்த மாதிரி தான் இருக்கு, அந்த உறுப்புல கைய வச்சிடறான். அப்ப அந்த உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ரத்தத்தை தெளிங்க. உங்களுடைய தொழில் மேல ரத்தத்தை தெளிங்க. வருமானத்து மேல ரத்தத்தை தெளிங்க. உங்க பிள்ளைகள் மேல, உங்க கணவன் மேல, உங்க மனைவி மேல. நீ குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அல்லேலூயா. நீ டெய்லி நைட்ல படுக்கும் போதெல்லாம் ரூம்ப சுத்தி ரத்தத்தை பூசிருங்க. வீட்டு நிலைக்கால் ரத்தத்தை பூசிருங்க. உங்க பிள்ளை மேல ரத்தத்தை தெளிச்சிருங்க. இதை நீ கண்டினியூஸா நீ செஞ்சுட்டே வந்தா சங்காரக்காரன உள்ள நுழையவே விட மாட்டாராம். ஆண்டவர் பொய் சொல்லுவாராங்க. நம்முடைய ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். கை தட்டும். பொய்யுரையாத தேவன், பொய்யுரையாத தேவன். இந்த ரத்தத்தை தியானிச்சா 10-15 பாயிண்ட் இருக்கு. இந்த 4 காரியங்கள் முக்கியமான காரியம். மீட்பின் ரத்தம், விடுதலையின் ரத்தம், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாகிய ரத்தம், பாதுகாக்கிற ரத்தம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமாகிய ரத்தம் அதுல என்னன்னா, ஆசீர்வதிக்க மட்டும் இல்ல, ஆசீர்வாதத்தின் தேவனோட நீங்க ஜாயிண்ட் ஆயிடுறீங்க. நீங்க நடக்கும்போது 2 பேரும் ஒன்னாவே இருக்கீங்க, ஐக்கியமாவே இருக்கீங்க. எங்க போனாலும் ஆண்டவர் உன் கூட வாராரு. எங்க போனாலும் ஆண்டவர்
உன் கூடயே வாராரு. அதனால உனக்கு பாதுகாப்பு, சேஃப். அந்த ரத்தத்தை அவ்வளவு ரகசியம் கடைசி என்ன சொல்றாரு, வீட்டை சுத்தி ரத்தத்தை என்ன செய் பூசு, உன் பிள்ளைகள் மேல ரத்தத்தை என்ன செய் பூசு. அதுவே உங்களுக்கு பாதுகாப்பு, ஆசீர்வாதம். கண்களை மூடுவோம். ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளரே, எங்கள் உன்னத போதகரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் ஒரே வார்த்தையில எழுதி வைத்திருக்கிறார், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை நீங்கள் ஜெயித்தீர்கள், அவனை நீங்கள் ஜெயித்தீர்கள். இன்னைக்கு சபையை பிசாசு பயங்காட்டி வைத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை காட்டி காட்டி அவர்களை சித்திரவாதைப்படுத்தி அவர்களை பயத்தோடு வாழ்கிறார்கள். ஆண்டவர் சொல்ற, அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தையே என் ரத்தத்தினால் நிலத்துல புதைச்ச மாதிரி மூடிட்டாரு. அந்த நியாயப்பிரமாண சட்டத்தையே குலைச்சிட்டாரு. ஒரே சட்டம், அன்பின் சட்டம். அந்த ரத்தம் அன்புள்ள ரத்தம், மீட்பின் ரத்தம், ஜீவன் தரும் ரத்தம். முழு ஜீவனையே கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். முழு ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். அடுத்து சவால் விடுங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி, ஓ அற்புத ரத்தம். எந்த பிசாசுக்கும் எந்த மனிதனுக்கு நான் அடிமையா இல்ல. எந்த மனிதனை நான் குள்ளா போட வேண்டிய அவசியமே இல்ல. நீ அடிமைத்தனத்தின் ஆவியை நீ பெறல. அப்பா பிதாவே என்று கூறக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறது ரத்தம் தான் தவிர மனுஷன் உன்னை ஆசீர்வதிக்க போறதல்ல. அந்த ரத்தத்தை மகிமைப்படுத்து, அந்த ரத்தத்தை கனப்படுத்து. மனுஷனை கனப்படுத்தாத, ரத்தத்தை புகழு, ரத்தத்தை மேன்மையா கருது. பேதுரு சொல்லுகிறா, குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அந்த ரத்தத்தை மேன்மையா கனப்படுத்தினா. நீ அடிமைத்தனத்துல திரும்ப திரும்ப ஒரு காரியத்துல ஏன் அடிமைத்தனமா இருக்கீங்க, திரும்ப திரும்ப ஏன் இந்த பிசாசு அந்த காரியத்துல உங்களை தள்ளுறான் அப்படின்னா, நீ ரத்தத்தினுடைய வல்லமை நீ கண்டுபிடிக்கல. அதை உன்னை டிரான்ஸ்பர் ஆக்கிட்டு இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி அன்பின் குமாரிய ராஜ்யத்தில் உன்னை தூக்கி உள்ள வச்சுட்டாரு, அடைச்சிட்டாரு. நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை தந்திருக்கிறார். அந்த ரத்தத்தை நீ கண்டுபிடிச்சனா அப்பாட்ட எப்படி பேசுவ தெரியுமா? ஆவியானவரே, தேற்றரவாளரே, எனக்கு அப்பாவா இருக்கீங்க, எனக்கு அம்மாவா இருக்கீங்க, எனக்கு நண்பனா இருக்கீங்க, எனக்கு சிநேகிதனா இருக்கீங்க. அப்படிதான் ஃப்ரெண்ட்லியா பேசுவீங்க. ஏன்னா நீ அடிமை கிடையாது. அப்பா 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 அப்படி அடிமை கிடையாது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவி. அந்த உறவே ஒரு வித்தியாசமா மாறிடுங்க. ஒரு வீட்டுல வேலைக்காரனுக்கும் அவங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த லெவலுக்கு நீங்க மாறிடுவீங்க அந்த ரத்தத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா. ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இயேசுவின் ரத்தத்தினால் நான் ஐக்கியமாக இருக்கிறேன். அவருடைய ரத்தத்தையும் அவருடைய வார்த்தையாகி அவருடைய உடலாகிய மாம்சத்தினை அனுதினம் புசிக்கிறபடினால் அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். என் அருகே அவர் இருப்பார், அவர் அருகே நான் எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே, அவருக்குள்ளே நான் இருப்பேன், எனக்குள்ளே அவர், அவருக்குள்ளே நான் இருப்பேன், எனக்குள்ளே அவர். எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. அவர் அருகே நான் இருப்பேன், என் அருகே அவர், அவர் அருகே நான் இருப்பேன், என் அருகே அவர். எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. கடைசியா சேஃப், பாதுகாப்பு. எங்க போனாலும் தலைமையில கையை வச்சு அப்படியே பூசிருங்க. என் உடல் உறுப்புகள், கிட்னி, இருதயம், எந்தெந்த பகுதி டெய்லி சிந்தையில ரத்தத்தை, ஏன்னா சிந்தையில ஜெயிச்சுட்டா ஆவிக்குரிய ஜீவியத்துல 99% நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஒருவனுடைய நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே சிந்திச்சு நெகட்டிவா சிந்திக்காம இருந்தானே ஆவிக்குரிய ஜீவியத்துல அவன மாதிரி பாக்கியவான் யாரும் கிடையாது. ஆனா அது அவளை ஈஸி கிடையாது, அவளை சிந்திக்க விட மாட்டான். காரணம்,
ஒருவனுடைய சிந்தையை தாக்குனாதான் அவன் கீழே விழுவான். அதனால முதல்ல அதை லாக் பண்ணிரு. இயேசுவின் ரத்தத்தை என் சிந்தையில பூசுகிறேன். அடுத்து கண்ணு. ஒருவனுடைய கண் கெட்டு போனா சரீரம் முழுவதும் கெட்டு போகுமா? கண்ணை மட்டும் டச் பண்ணா போதும், உடம்பு முழுதும் இருட்டாயிருன்னு வேதம் சொல்லுது. அதனால கண்ணுக்குள்ள ரத்தத்தை பூசிரு. அடுத்து வாய். நீ நல்லா இருப்பதும் நல்லா இல்லாம போறதும் மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. மாத்தி மாத்தி தோல்விய வியாதிய பிரச்சனையை நீ பேசினா உன் லைஃப் ஜோலி முடிஞ்சது. நாவு நெருப்பு. சிறிய தீ பெரிய காட்டை அழிப்பது போல சின்ன வாய் உன் ஆயுள் சக்கரத்தையே ஜோலி முடிச்சிடும். வாய் லொலன்னு எப்பொழுதும் அந்த தோல்வியை பற்றியே பேசக்கூடிய வாயா இருக்கக்கூடாது. கல்விமானி நாவா இருக்கணும். அந்த வாயில இயேசுவின் ரத்தத்தை இதெல்லாம் ஒரு முக்கியமான உறுப்பு. உன்னை பாதுகாக்க நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடிய முக்கியம். இதெல்லாம் டெய்லி காலையில வாயில ரத்தத்தை ஊத்துற. உடல் உறுப்புகள்ல, என் தொழில்ல, என் குடும்பத்துல, என் பிள்ளை மேல, என் கணவன் மேல, என் மனைவி மேல இயேசுவின் ரத்தத்தை ஊத்துறேன். இதை உன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமா? இயேசுவின் ரத்தத்தை இத ஆண்டவர் கட்டளையா சொல்றாரு. ஏன்னா எகிப்து தேசம் முழுதும் அழிய போற நேரத்துல யார் பாதுகாக்கப்படுவா? சுனாமியே வந்தாலும் சரி, கொள்ளை நோயே வந்தாலும் சரியா, இந்த ரத்தத்துக்குள்ள பூசுற அனுபவம் இருந்தா உன்னுடைய குடும்பம் எப்படி நோவா காலத்துல நோவா குடும்பம் 8 பேர் மட்டும் பேழையில பாதுகாக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இயேசுடைய ரத்தமாகிய பேழைக்குள்ள டெய்லி உன் குடும்பம் மறைறா இருந்துன்னா இந்த குடும்பத்திற்கு, இந்த தூத்துக்குடிக்கு, தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு, உலகத்துக்கே பிரச்சனை வந்தாலும் அந்த பேழைக்குள்ள நோவா குடும்பத்தை பாதுகாத்தது போல இயேசுவின் ரத்தம் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும். சபையை பாதுகாக்கும். ஓ, திருச்சபையை பாதுகாக்கும். தமிழ்நாட்டை பாதுகாக்கும். இந்தியாவை பாதுகாக்கும். இந்த சத்தியத்தை நீ சாதாரணமா நினைக்காத. டெய்லி அதை செய்யுங்க. உன்னை நீ பாதுகாக்கிற சத்தியம் இது. ஸ்தோத்திர ஆவியானவரே, இந்த விதைக்கப்பட்ட வார்த்தைகள் நல்ல நிலமாகிய இருதயமாகிய நிலத்தில் விதைத்திருக்கிறபடினால் அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். தரித்திரத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் ஆண்டவரே. நோய்க்கு ஒரு முடிவு கட்டணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எல்லா நோயின் வல்லமை இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால், சுகர், பிரஷர், எல்லா நோய் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி வைக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால், நாமத்தினால் சுகத்தை, அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். அற்புதங்களை காண செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.